அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்பு, அதாவது 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய 4, 5, 6 அந்த இயலுக்கான கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எவ்வளோ படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் ஈஸியா நம்ம கொஸ்டின்ஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியும். நம்ம போன வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 3 இயல் இருக்கக்கூடிய விஷயங்கள படிச்சோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இயல் 4, 5, 6 டேர்ம் 2 அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்க. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் என தொடங்கும் பாடலை எழுதியவர் யார்? சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி ஔவையார். அடுத்த கேள்வி, சீர்தூக்கி என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. சீர்தூக்கி என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி ஒப்பிட்டு ஆராய்தல். அடுத்த கேள்வி, கொன்றை வேந்தன், நல்வழி போன்ற நூல்களை இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஔவையார். அடுத்த கேள்வி, மூதுரை என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. மூதுரை என்பதன் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி மூத்தோர் கூறும் அறிவுரை அதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி, மூதுரை என்னும் நூலில் எத்தனை பாடல்கள் இடம்பெற்றுள்ளது கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. மூதுரையில் 31 பாடல்கள். ஆப்ஷன் சி அப்படிதான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி, இடமெல்லாம் என்பதை பிரித்து எழுதுகள் கொடுத்துருக்காங்க. இடமெல்லாம் இதனை பிரித்து எழுதும்போது என்னவா மாறும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இடம் பிளஸ் எல்லாம் இடமெல்லாம். அடுத்த கேள்வி, சிறப்பு பிளஸ் உடையர் என்னும் சொல்லை சேர்த்து எழுதுக. சிறப்பு பிளஸ் உடையர் என்பது சேர்த்து எழுதும் போது ஆப்ஷன் பி சிறப்புடையர் என சேர்ந்து வரும். அடுத்த கேள்வி, எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். அடுத்த கேள்வி, மக்கள் கவிஞர் என்று அன்போடு அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். அடுத்த கேள்வி, மாணவர்கள் டேஸ் பிறர் நடக்கக்கூடாது. மாணவர்கள் வந்து யாருடைய இதன் அடிப்படையில் நடக்கக்கூடாதுன்னா பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது. அடுத்த கேள்வி 14வது கொஸ்டின்ஸ், மாற்றார் என்பதன் பொருள் என்ன கேட்டிருக்காங்க. மாற்றார் என்பதன் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மற்றவர் அப்படிங்கிறது இதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி 12வது கொஸ்டின்ஸ், இதற்கான சரியான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா கருப்பு காந்தி என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கருப்பு காந்தி என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ காமராசர். அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் காமராசருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பெயர்களில் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் தான் கரெக்டான ஆன்சர். படிக்காத மேதை, கர்ம வீரர், ஏழை பங்காளர் என்று அழைக்கப்படுகிறார். அடுத்த கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். மாணவர்கள் ஏற்றத்தாழ்வின்றி கல்வி கற்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தார். இவை அனைத்தும். இதன் சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி இவை அனைத்தும் அப்படிங்கிறத இதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, நடுவண் அரசு எந்த ஆண்டு காமராசருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவித்ததுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1976. அடுத்த கேள்வி, கன்னியாகுமரியில் காமராசருக்கு எந்த ஆண்டு மணிமண்டபம் கட்டப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி 2000. அடுத்த கேள்வி, சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு யாருடைய பெயர் வைக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. சென்னையில் உள்ள சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்துக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி காமராசர் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, படிப்பறிவு என்பதை சொல்லை பிரித்து எழுதுன்னு கேட்டிருக்காங்க. படிப்பறிவு என்பதை சொல்லை பிரித்து எழுதும் போது ஆப்ஷன் பி படிப்பு பிளஸ் அறிவு படிப்பறிவு என தெரியும். அடுத்த கேள்வி, காடு பிளஸ் ஆறு. காடு பிளஸ் ஆறு இந்த சொல்லை பிரித்து எழுதும் போது சேர்த்து எழுதும் போது என்ன கிடைக்கும் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ காட்டாறு. இந்த கொஸ்டின்ஸ் தான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல சமீபத்தில் கேட்கிற கொஸ்டின். அடுத்த கேள்வி, ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம். ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம் எங்குள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி சைனாவில் இருக்கு. அடுத்த கேள்வி, இந்திய நூலக அறிவியலின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இரா அரங்கநாதன் அப்படிங்கிறது இதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, அண்ணா நூலகத்தில் எத்தனை தளங்கள் உள்ளன கேட்டிருக்காங்க. அண்ணா நூலகத்துல மொத்தம் 8 தளங்கள் உள்ளன. ஆப்ஷன் சி அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி, அண்ணா நூலகத்தில் 5வது தளத்தில் எந்த பிரிவு உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. 5வது தளத்தில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கணிதம் இடம்பெற்றிருக்கு. அடுத்த கேள்வி,
அண்ணா நூலகத்தில் முதல் தளத்தில் எந்த பிரிவுக்காக இடம் ஒதுக்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ குழந்தைகளுக்கான இடம் வந்து ஒதுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்றாங்க. அடுத்த கேள்வி, சிறந்த நூலர்களுக்கான சிறந்த நூலகர்களுக்கு யாருடைய பெயரில் விருது வழங்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. எஸ்.ஆர். அரங்கநாதன் அவருடைய பெயரில் தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்த கேள்வி, நன்னறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு என தொடங்கும் பாடலை இயற்றியவை யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. பெருவாயின் முள்ளியார் அப்படிங்கிறதா இதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, ஒப்புரவு என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒப்புரவு என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ பிறருக்கு உதவி செய்தல் அப்படிங்கிறதா இதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ பெருவாயின் முள்ளியார் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ கயத்தாறுல தான் அவர் பிறந்திருக்காரு. அடுத்த கேள்வி, ஆசாரக்கோவை என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆசாரக்கோவை என்பதன் பொருள் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படிங்கிறதா இதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, ஆசாரக்கோவை என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆசாரக்கோவை என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் ஆசாரக்கோவை. அடுத்த கேள்வி, ஆசாரக்கோவை எத்தனை வெண்பாக்களால் கொண்டது, எத்தனை வெண்பாக்களை கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆசாரக்கோவை சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. 100 வெண்பாக்களை கொண்டது. அடுத்த கேள்வி, பிறரிடம் நான் டேஷ் பேசுவேன், ஓகேங்களா, என்ன பேசுன்னு சொல்லிருக்காங்க. ஸோ என்ன சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சொல், ஆப்ஷன் பி. இன்சொல் பேசுவேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி, பண் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பண் என்பதன் பொருள் இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. இசை அப்படிங்கிறதா கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க, கீழ்கண்டவற்றில் முத்தேன் என்பது எது. ஸோ முத்தேன் என்பது எதெல்லாம் சொல்லுவோம்னா இவை அனைத்தும் சரி, எல்லாமே கரெக்டு. கொம்புத்தேன், பொந்துத்தேன், கொசுத்தேன், இந்த மூணும் சேர்ந்தது தான் முத்தேன்னு நம்ம சொல்லுவோம். கீழ்கண்டவற்றில் முக்கணி எனக்கு அப்படிங்கிறதா இதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, தாலாட்டு என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தாலாட்டு என்பது ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். வாய்மொழி இலக்கியத்தை தான் நம்ம தாலாட்டுன்னு சொல்றோம். அடுத்த கேள்வி, திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு. ஸோ திருவள்ளுவர் பிறந்த ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் டி. கிமு 31 அப்படிங்கிறதா இதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, மகர சங்கராந்தி எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மகர சங்கராந்தி அப்படிங்கிறது இதுக்கான சரியான ஆன்சர் பற்றி பார்த்தீங்கன்னா அனைத்தும் சொல்லி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. அடுத்த கேள்வி, லோரி என்னும் திருநாள் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது கேட்டிருக்காங்க. ஸோ லோரி என்பது எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. பஞ்சாப் அப்படிங்கிறதா இதற்கான சரியான விடை. ஓகே, அடுத்த கேள்வி, உத்தராயன் எனும் திருநாள் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தலாம். இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. குஜராத் அப்படிங்கிறத கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி, மாமல்லன் என்று சிறப்பு பெயர் கொண்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தலாம். ஆப்ஷன் ஏ. நரசிம்ம வர்மன் அப்படிங்கிறத கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி, மாமல்லன் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்னு கேட்டிருக்காங்க. ஸோ மாமல்லன் என்பது கிபி 7ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர், இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது தவறானது, மாமல்லபுரத்தில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கடற்கரை கோவில், திருக்கடல் மல்லை, எலிபண்டா குகை, அதுக்கு ஒற்றைக்கல் யானை. இதுக்கான தவறான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ எலிபண்டா குகைகளில் கிடையவே கிடையாது. அடுத்த கேள்வி, சிற்பக்கலை எத்தனை வகைப்படும் கொடுத்துருக்காங்க. ஸோ சிற்பக்கலை எத்தனை வகைப்படும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ 4 வகைப்படும் சொல்லியிருக்காங்க. உச்சரிப்பின் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை எவ்வாறு அழைக்கிறோம் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ மயங்கொலிகள் அப்படின்னு நம்ம அழைப்போம். அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது மயங்கொலி
எழுத்து அல்ல. ஸோ எது மயங்கொலி எழுத்து அல்லன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி டா அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா மயங்கொலி அல்ல அப்படின்னு சொல்றாங்க. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் டேஸ் பிறக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நா அப்படிங்கிறதா சரியான ஆன்சர். 2 சுழினா. அடுத்த கேள்வி, நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் என்ன இது பிறக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ந, அதாவது 3 சுழின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. அடுத்த கேள்வி, நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் டேஸ் பிறக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ டா அப்படிங்கிறது இதற்கான சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, வானம், அந்த 3 சொல்லி பார்த்துக்குங்க. வானம் என்பதன் பொருள் என்ன கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ வெடி அப்படிங்கிறத கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி, நா, அதாவது நாவின் இரு பக்கங்களும் தடித்து சொல்லும்போது மேல் பற்களின் அடியை தொடுவதால் என்ன எழுத்து பிறக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ லா அப்படிங்கிறத பிறக்குதுன்னு சொல்றாங்க. அடுத்த கேள்வி, நா அப்படிங்கிற ஒரு எழுத்து, அதாவது நாவின் இரு பக்கங்களில் தடித்து மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் என்ன எழுத்து இதுன்னு சொல்றாங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி லா அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வி, விலை என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ விலை என்பதன் பொருள் ஆப்ஷன் சி தான் கரெக்ட், விரும்பி அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வி, மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் டேஸ் தோன்றுகிறது. சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரா அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வி, மேல் அன்னத்தின் மையப்பகுதி உரசுவதால் டேஸ் தோன்றுகிறது கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ ரா அப்படிங்கிறதா சரியான விடை. ஓகே, அடுத்த கேள்வி, விருந்தினரின் முகம் எப்பொழுது வாடும். ஸோ விருந்தினரின் முகம் எப்போது வாடும் கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ நம் முகம் மாறினால் விருந்தினர் முகம் வாடும். நிலையான செல்வம் என்பது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ ஊக்கம் என்பதுதான் ஒரு நிலையான செல்வம். ஆராயும் அறிவு உடையவர்கள் சொற்களை பேச மாட்டார்கள். எந்த சொற்களை வந்து பேச மாட்டார்கள் கேட்டிருக்காங்க. ஸோ பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். பொருளுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பொருள் பிளஸ் உடைமை, பொருளுடைமை, இதுதான் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி தான். ஸோ பொருள் பிளஸ் உடைமை, பொருளுடைமை, ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, நானிலம் படைத்தவன், அதாவது நானிலம் படைத்தவன் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி முடியரசன், இதுதான் சரியான விடை. மரம் என்பதன் பொருள் என்ன கேட்டிருக்காங்க. ஸோ மரம் என்பதன் பொருள் வீரம், அப்படிதான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, எக்களிப்பு என்பது பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்களிப்பு என்பதன் பொருள் ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர், பெருமகிழ்ச்சி அப்படிங்கிறதான் சரியான விடை. அடுத்த கேள்வி, முடியரசனின் இயற்பெயர் என்ன கேட்டிருக்காங்க. ஸோ முடியரசனின் இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அதாவது துரை ராசு தான் கரெக்டான விடை. ஓகேங்களா. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் முடியரசன் எழுதிய நூல்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ முடியரசன் எழுதிய நூல்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அனைத்தும் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ பூங்குடி, வீரகாவியம், காவியப்பாவை, இது எல்லாமே கரெக்டான விடைன்னு சொல்றாங்க. அடுத்த கேள்வி, திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, இதுதான் கரெக்டான ஆன்சர், முடியரசன். அடுத்த கேள்வி, நானிலம் படைத்தவன் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நானிலம் படைத்தவருடைய பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து பார்த்தீங்கன்னா புதியதொரு விதி செய்வோம், இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது, வெள்ளி பனிமலையின் மீது உலாவோம் என்ற பாடலை பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ பாரதியார் அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வி, அரிச்சுவடு என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, அகர வரிசை எழுத்துக்கள். அடுத்த கேள்வி, நெய்தல் திணை என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கடலும் கடல் சார்ந்த இடமும், ஸோ ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்த கேள்வி, பரதர் பரத்தியர் என அழைக்கப்படும் மக்கள் எந்த நிலத்தில் உடையவர்னு கேட்டிருக்காங்க. ஸோ பரதர் பரத்தியர் அழைக்கப்படும் மக்கள் எங்க இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நெய்தல் நிலத்தில் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி இதற்கான சரியான விடை. நெய்தல் நிலத்திற்குரிய பூ இதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை என்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, தாளம்பூ அப்படிங்கிறதா இதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, கதிர்ச்சுடர் என்னும் சொல்லை பிரித்து எழுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கதிர்ச்சுடர் என்னும் சொல்லை பிரித்து எழுதுவது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, இதான் கரெக்டான ஆன்சர், கதிர் பிளஸ் சுடர். தமிழ்நாட்டில் தலை சிறந்த துறைமுகமாக விளங்கியதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் தலை சிறந்த துறைமுகமாக விளங்கியது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஸோ பூம்புகார் அப்படிங்கிறதா இதற்கான சரியான விடை.
சங்க காலத்தில் குதிரைகள் தமிழகத்திற்கு எங்கிருந்து வாங்கப்பட்டன கேட்டிருக்காங்க. சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ அரேபியாவிலிருந்து வாங்கப்பட்டன. நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று இவர்களை பாராட்டும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பட்டினப்பாலை என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி, கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என கூறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, பட்டினப்பாலை. பொருள் வாங்குவோர் எவ்வாறு அழைக்கிறோம்? ஸோ வீட்டு பயன்பாட்டுக்காக பொருள் வாங்குவோர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஸோ நுகர்வோர் என்று அழைக்கிறோம். வணிகம் பிளஸ் சாத்து என சேர்த்து வரும்போது என்னவா சேர்ந்து வரும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ வணிக சாத்து அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வி, பண்டம் பிளஸ் மாற்று என்பதை சேர்த்து எழுதும்போது என்னவா மாறும் பார்த்தீங்கன்னா பண்ட மாற்று. ஆப்ஷன் ஏ தான் இதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எவை சுற்றெழுத்துக்கள் ஆகும்? ஸோ கீழ்கண்டவற்றுள் எவை சுற்றெழுத்துக்கள் கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ ஆ, இ, உ இந்த மூணுமே சுற்றெழுத்துக்கள்னு சொல்றோம். அடுத்தது, சுட்டு எழுத்துக்கள் சொல்லில் உள்ளேயே இருந்து சுட்டுப்பொருளை தருவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உள்ளேயே வரும் பொழுது இது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, அண்மை சுட்டுன்னு சொல்றோம். அடுத்த கேள்வி, சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து சுட்டுப்பொருளை தருவது. ஸோ வெளியே இருந்து வரும்போது என்னவா பேருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வெளியிருந்து வரும்போது அதை நம்ம சேமி சுற்றுன்னு சொல்றோம். உள்ளிருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அதை அண்மை சுற்றுன்னு சொல்றோம். அடுத்த கேள்வி, அருகில் உள்ளவற்றை சுட்டுவது ஈ என்ற வார்த்தை. அருகில் உள்ள இது பண்ணும்போது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, அண்மை சுட்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்த கேள்வி, தொலைவில் உள்ளவற்றை சுட்டுவது ஆ. இந்த வார்த்தை வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான வார்த்தை ஆப்ஷன் டி, சேய்மை சுட்டு அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் அகச்சுட்டு இல்லாததுன்னு கேட்டிருக்காங்க. இந்த வார்த்தைகளில் அகச்சுட்டு எது இல்லை அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, என் நூல் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் புறச்சுட்டு இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ புறச்சுட்டு இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஈவன். அடுத்த கேள்வி, வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க. வினா எழுத்துக்கள் இதுக்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஸோ 5 வகைப்படும். அடுத்த கேள்வி, மாணவர்கள் நூல்களை டேஸ் கற்க வேண்டும். ஸோ மாணவர்கள் நூல்களை வந்து டேஸ் கற்க வேண்டும் கேட்டிருக்காங்க. சரியான விடை ஆப்ஷன் சி, ஸோ மாசர. அடுத்த கேள்வி, தூற்றும்படி என்பதன் பொருள் என்ன? தூற்றும்படி என்பது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ தூற்றும்படி என்பது ஆப்ஷன் ஏ, ஸோ இகழும்படி தான் தூற்றும்படி நம்ம சொல்வோம். அடுத்த கேள்வி, சொற்களை மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து தான் வரும். அதற்கு எடுத்துக்காட்டு கீழ்கண்டவற்றில் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சொற்களின் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து தான் வரும். அதற்கு என்னென்னு சொல்றாங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்துமே. திங்கள், மஞ்சள், மண்டபம் எல்லாமே தான். அடுத்தது, ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் என தொடங்கும் பாடல் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, பழமொழி 400. அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா மின் இதழ்கள். ஸோ மின் இதழ்கள் என்பதன் ஆங்கில வார்த்தை என்ன கேட்டிருக்காங்க. ஸோ இ மேகசின் அப்படிங்கிறதா இதற்கான சரியான விடை. ஸோ இப்போ நம்ம 4, 5, 6 இந்த 3, அதாவது 4, 5, 6 இந்த 3க்கான நம்ம லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 7, 8, 9 அதாவது 3வது டேர்மில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 6 அதாவது 3 டேர்மும் சேர்ந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இயல்கள் மொத்தம் 9ஐயும் சேர்த்து ஒரே வீடியோவாக ஒரு 300 கொஸ்டின்ஸ் 4 கொஸ்டின்ஸ் போட்டு ஒரு வீடியோ பார்ப்போம். ஸோ மொத்தமாக 6ல் அதை பார்த்தோம்னா 100% கொஸ்டின்ஸ் அதை தாண்டி வெளியே வரக்கூடாது. ஸோ அது மாதிரி கேட்டகரியில் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த சம்மந்தமான விஷயங்கள் நம்ம பார்ப்போம்.